அன்பு உள்ளங்களுக்கு யாழ் சமையலின் இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் பல அன்பர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஆட்டு கறி சமைக்க உள்ளோம். வாங்கோ சமைப்போம். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். தேவையான பொருட்கள்: இறைச்சி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கருவா, ரம்பை, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், தேசிக்காய். முதலாம்பால், ரெண்டாம்பால், உப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெய். கட்டி காஞ்சதும் சிறிதளவு எண்ணெய், பெருஞ்சீரகம், பட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், பொன்னிறமாக வதக்கணும். கருவேப்பிலையும் போட்டு அப்படியே கோல்ட் கலர் வரணும். இந்த விரைவாக சமைக்க வேணுமென்னா கொஞ்சம் உப்பு தூளை போட்டு வச்சிங்கன்னா வெங்காயம் வதங்கும், கெட்டியாக வரும். வெங்காயம் வடையும் போட்டு கருவேப்பிலை, ரம்பி எல்லாத்தையும் கொஞ்சம் போடணும். வெங்காயத்துக்கு அழகாக தான் இப்போ போட்டுனாங்க. இப்போ நாங்கள் வெங்காயம் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், போட்டுன்னா நல்ல வாசனை. 2 நிமிஷம் கிளறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட அப்புறம் உடனே கறியை போடணும். போட்டு நல்ல ஒரு மணம் வந்து வரும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா வதங்கி நல்ல வாசம் வருது. இனி நாங்கள் இறைச்சியை போடுறோம். அதுக்கு முதல் நாங்கள் இந்த கொழுப்பை புறம்பா எடுத்து வைப்போம். கடைசியாக போடுறோம். கொழுப்பு கடைசியாக போடுறது. இறைச்சி போடுறோம். இப்போ நல்லா பிரட்டி இந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் நேரம் திறந்த இறைச்சிக்கிலேருந்து அது தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு திருப்பி அது வத்தணும். ஃபுல்லாக வத்து மட்டும் நீங்கள் நல்லா மூடி வைக்கணும். அந்த சொட்டு தண்ணி எல்லாம் வத்தினா பிறகு நாங்கள் பால் வைக்கணும். இது ஒரு மூடி போட்டு நான் 2 நிமிஷத்தால் 5 நிமிஷத்தால் திறந்து காட்டுறேன். என்ன மாதிரி தான் திறந்து பார்ப்போம். தண்ணி விடுது. நீங்கள் தண்ணி ஃபுல்லாக வற்ற மாட்டோம். சொட்டு தண்ணியுமே இல்லாமல் போக மாட்டோம். அப்படியே மூடி விடணும். நாங்கள்
இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். தண்ணி முழுக்க வச்சு நாங்கள் 2ஆம் பாலை விட்டு நாங்கள் விட்டு தூளை போட்டு தூள் உப்பு எல்லாம் போட்டு உப்பு ரெண்டு நிமிஷம் மூடி அளவுக்கு கிளறி நிமிஷத்துக்கிட்ட இந்த கூழெல்லாம் நல்லா அவிஞ்சு நாங்கள் முதல் பாலை விட்டுட்டு இந்த நேரத்தில் கொழுப்பை போடுவோம். கொழுப்பை போட்டுட்டு ஒரு பிரட்டிட்டு முதல் பால் பாலை விட்டு நல்லா கிளறிட்டு சரி முதல் ஒரு கரண்டி கருவாக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா தேசி புளி போட்டு நன்கு பிறகு எடுத்தால் சாட்பான் பெருத்துக்கள் தயார். இதோ நீங்கள் கேட்ட ஆட்ரிச்சு ஏதாவது விரும்பினால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சமைத்து காட்டுவோம்.